எவ்ரிவன், வெல்கம் டு உதய் ஆன்டிக். இந்த வீக் நம்ம வந்துட்டு சாட்டர்டே ஸ்பெஷலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 to 80 இயர்ஸ் ஓல்டு ஃப்ரேம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம கிடைக்கிறது இல்லை. 100 to 80 இயர்ஸ் ஓல்டு ஃப்ரேம் இதெல்லாம் நம்ம ரொம்ப மனசாக கலெக்ட் பண்ணி வச்சு இப்போ தான் நம்ம ஃபுல்லாக சேலுக்கு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும் போதே மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ரவிவர்மாலேருந்து கொண்டல் ராஜா அந்த ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடவே பண்ணிடுங்க. வாங்க உள்ள போய் ஒன்றுனா பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஃப்ரேம்ன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் கிட்ட போய் என்னன்னா அந்த சைஸ் தெரியும். இங்க பாருங்க இவ்வளோ நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருக்குன்ட்டு. லக்ஷ்மி தான். லக்ஷ்மி வந்துட்டு ஃபுல்லாவே ஜாரி அண்ட் அந்த ஆரி ஒர்க் தான் பண்ணிருப்பாங்க. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பீட்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. ஒரிஜினல் சாரி வச்சிருப்பாங்க. பாருங்க ஃபுல்லாவே அந்த கிரீடம்லயும் பாருங்க அந்த மூக்குத்தி முதற்கொண்டு நோஸ் பின்ல கூட அப்படியே குட்டியா ஒரு ஸ்டோன் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்து பீட்ஸ் பாருங்க எல்லாமே ஒரிஜினல் சாரி. சைடில் இந்த யானையோட அந்த ஃப்ளார்லையும் வந்துட்டு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓல்டு. பாருங்க ரவிவர்மாவோட பிக் இது பார்த்தீங்களா, ரவிவர்மாவோட ஃப்ரேமு இது பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஷாப்பில் இப்போ ஒரு பெரிய கமர்ஷியல் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஷாப்பில் நம்ம வந்துட்டு இது இவ்வளோ பெருசாக நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கும் போது ரொம்ப லுக்காக இருக்கும். அந்த காலத்துக்குள்ள விண்டேஜ் ஃபீலும் வரும். பார்க்க பக்கா லுக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக கிடச்சிருக்கு பிக்கு. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற பிக் கிடையாது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் ரவிவர்மாவோட பிரிண்ட் தான். அது வந்து கருடரில் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிக் தான் இது. கீழே வந்துட்டு ஸ்னேக் இருக்கும் பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாரி ஒர்க் தான். ஜாரி ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரவிவர்மா பிக்னாலே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஜாரி ஒர்க்கு பீட்ஸ் வச்சு பண்ணுறது தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே வந்துட்டு நல்ல ஒரு ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, அப்புறம் அந்த கிளாத்லாம் பார்த்தீங்களா வெல்வெட் கிளாத்தில் கொடுத்து அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே பாருங்க ரவிவர்மாவோட பிக் இந்த சைடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது தான். இதோட சைஸு சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாட்ஸ்அப் மேலே கொடுத்துக்க ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் பேக்கிங் எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கவே வேணாம். உங்களுக்கு பிக் எந்த பிரிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உடனே செலக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு பிடிச்ச பிரிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாரி ஒர்க் தான். உள்ளேயும் பாருங்கள் பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு யாரு இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா சித்தலிங்கா மைசூர். அங்கே தான் நம்ம இது வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க. நரசிம்மா அவர் மதியில் வந்துட்டு லக்ஷ்மி இருப்பாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக தேவர்கள் இருக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நாகசேசா, அதாவது அந்த ஸ்னேக்கு. அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்துட்டு இருப்பாங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டல் ராஜா ஃப்ரேமு எல்லாமே. இதுவுமே வந்துட்டு பிரிண்ட் தான் பாருங்க. எல்லாமே ஜாரி ஒர்க் பிரிண்ட் தான். எல்லாமே கொண்டல் ராஜா, கோவில்பட்டி கொண்டல் ராஜானாலே அந்த காலத்தில் எல்லாமே ஃபேமஸ்ஸு. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாருங்க. முத்து பீட்ஸு அப்புறம் அந்த கிளாத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினலாக வச்சு பண்ணியிருப்பாங்க. நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக. அது வந்துட்டு பிள்ளையார். அதே மாதிரி இங்கே பாருங்கள் பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்கு. இந்த மாதிரி லுக்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரு. ஃபுல்லாகவே பாருங்களேன் அந்த மாலை முதற்கொண்டு அந்த கிளாத்லேயே பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் தான் பாருங்கள். ஒரு பீட்ஸுமே நமக்கு அந்த ரிமூவ் ஆகாமல் அப்படியே க்ளீனாக இருக்குது, கிளியராக நல்ல கண்டிஷனில் கிடச்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 இயர்ஸ் ஓல்டு கண்டிப்பாக. அப்புறம் இது பாருங்கள் லக்ஷ்மியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா முத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஜாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு பிக் வந்துட்டு நல்ல ஒரு கிளீனாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிளியராக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய இதில் பீட்ஸ்லாம் விழுந்துருக்கும். நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸாக தான் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ரேர் பீஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு அகைன் கிடைக்கிற வாய்ப்பே இல்லை. இது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. அழகுன்னு சொன்னாலே முருகர் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. இன்னும் அழகாகிட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது. பாருங்கள் இதுவுமே யாரோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கராம்னு சொல்லுவாங்க. அவங்களோட இதுதான் பிரிண்ட்டு. பார்த்தீங்கனாலே பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. பீட்ஸு அப்புறம் அந்த துணியிலேயே வேல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு பீட்ஸ்லேயே. அப்புறம் துணியிலேயே பாருங்க மாலை, அவரோட வேஷ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளாத், அந்த காலத்து சில்க் கிளாத்து பாருங்க. பீட்ஸு சைடில் லேம்ப்லேயும் பீட்ஸு, சுற்றி எல்லாத்துலேயுமே பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக ஒரு 100 to 80 இயர்ஸ் ஓல்டு. பாருங்க ஃபுல்லாகவே ஃபுல் சைஸ்லேயும் பாருங்கள்
எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, லட்சணமா இருக்கு. இந்த மாதிரி முருகர் பீக்லாம் விட்டுறாங்க கிடைக்கும் போதே. அதே மாதிரிதான் இந்த வெங்கடாச்சலபதியும். இதுலயுமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒர்க்கு, அப்படியே உட்காந்து உட்காந்து ரசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாவே பாருங்க எவ்வளோ பீட்ஸ் ஒர்க்குன்னு. பாத்தீங்கன்னா கொண்டல் ராஜ் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆல்ரெடி, அந்த மாதிரி அவங்களோட பிரிண்ட் பாருங்க. சுத்தி பாருங்க, இந்த இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. எப்படி சொல்றது, எந்த பீட்ஸுமே விழாம அப்படி பக்காவா நீட்டா கிளியரா கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம வந்துட்டு இதை ஒர்த்துன்னு சொல்லலாம். பாருங்க, சிவன் பார்வதி அப்புறம் நம்ம விநாயகர் இருப்பாரு பாருங்க. இதுலயுமே பாருங்க அந்த பார்வதியோட ட்ரெஸ் ஃபுல்லாவே அவ்வளோ சாரி ஒர்க் வச்சு ஒரு பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. அப்புறம் பிள்ளையாருக்கு, அப்புறம் இதுலயே பாருங்களேன் சிவனோட இந்த காஸ்டியூம் கூட அவ்வளோ இதோ வித்தியாசமா பாருங்க. அந்த சில்கே பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல் பிக் பாருங்க. ரவிவர்மா பாத்தீங்கன்னா பழனி முருகர்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாவே ஒர்க் தான் இதுவுமே. பாருங்க பழனி மலை எவ்வளவு அழகா கொடுத்துருக்குறாங்கல்ல. ஃபுல்லாவே இதுவும் ஜாரி ஒர்க்கு பீட்ஸ் தான். பார்த்துக்கோங்க, யாம் இருக்க பயமே. இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும் போது அப்படி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம வந்துட்டு பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம். உடனே புக் பண்ணிடுங்க, எவ்வளோ நேரம் நமக்கு இருக்குன்னு தெரியாது. மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரேமோட எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணவே பண்ணுங்க. இந்த மாதிரி பிரிண்ட்லாம் நமக்கு அகைன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நானே ரொம்ப மனசாக கலெக்ட் பண்ணி இப்போ தான் நம்ம சேலுக்கு வச்சிருக்கிறது. ஸோ மிஸ் பண்ணாங்க. பாய்.